திருச்செந்தூர் முருகன் கோவில் கடலுக்கு ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கு. கோவில இருக்க மூலவர் சிலைக்கு முன்னாடி நின்று பார்த்தோம்னா வெளியில இருக்க கடல் நீர் மட்டம் நம்மளோட தலைக்கு மேல இருக்கும். இத பாக்குறப்ப சுனாமி அலைகள் வந்துச்சுன்னா கோவில மூழ்கடிக்க கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னு தெரியும். டிசம்பர் 26, 2004 அன்னைக்கு ஏற்பட்ட சுனாமி கடற்கரை பகுதியை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணுச்சு. திருச்செந்தூர்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல இருக்க ஜீவா நகர்ல கூட சுனாமி தாக்கி பயங்கரமான பேரழிவு ஏற்பட்டுச்சு. ஆனா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல எந்த ஒரு சேதாரமும் ஏற்படல. ஏன்னா சுனாமி கோவில்ல தாக்கவே இல்ல. மாறாக 2 கிலோமீட்டர் உள்வாங்கி கடல் பின்னோக்கி சென்றது. ஏன் சுனாமி திருச்செந்தூர் முருகன் கோவில தாக்கல அப்படிங்கறதுக்கு ஆன்மீகவாதிகள் 2 காரணத்தை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, வருண பகவான் முருகனுக்கு நான் என்னோட எல்லையை தாண்டி உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக மாறி கடலுக்கு அடியில மறைறான். அப்போ முருகப்பெருமான் கடல் நீர் பயந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எரிந்து மாமரமாக இருக்கும் சூரனை 2 கூறாக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார். சூரனை எதிர்த்து வேல்வீசிய எம் பெருமான் முருகனுக்கு பயந்து கடல் அலைகள் இன்றும் எத்தனையோ இயற்கை மாற்றங்கள் நிகழ்ந்து சீறுகின்ற நிலை வந்தாலும் எம் பெருமானின் வடிவேலுக்கு பயந்து பதுங்கி நின்றன அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க.